இதோ இந்த திருமலை தேவஸ்தானம் எடுத்து நடத்தும் இந்த தாயாரின் சன்னதியிலே இன்று இந்த முத்துப்பந்தரை இந்த உற்சவத்தை கண்டருளும் தாயார் பூர்வத்திலே பூமி பிராட்டியாக அவதரித்தாள். பாசி தூர்த்து கடந்து பார்மகளுக்கு பண்டொரு நாள் மாசுடம்பில் நீர்வாரா மானமிலா பன்றியாம் தேசுடைய தேவர் திருவரங்கச் செல்வனார் பேசியிருப்பனகள் பேர்க்கவும் பேராமே என்கிறார். கல்பத்திலே இரண்யாட்சன் என்னும் அசுரன் பூமி பிராட்டியை கவர்ந்து கடலுள் புகுந்து ஒழித்து வைத்துக் கொண்டான். அரக்கனை விழித்த ஸ்ரீமன் நாராயணன் ஸ்ரீ வராகவதாரம் எடுத்து கடலுக்கு அடியில் அமிழ்ந்து கிடந்த பூமி பிராட்டியை மீட்டு கொணர்ந்தாள். இவள் சேர்த்தியிலே எம்பெருமானுக்கு உள்ள பெருமை பொறுமையின் சிகரம் பூமி பிராட்டி. இவளை கடலில் நின்று மீட்டு சர்வலோகஸ்வரியாக பட்டாபிஷேகம் செய்தான். கல்பத்திலே தான் பட்ட துன்பத்தை தன் மடியில் தவழும் இப்பூமியின் கண் வாழும் சேத்தனர்களுக்கு உயிரினங்களுக்கு துன்பம் நேரிடும் போது எவ்வாறு காப்பாற்றுவான் எம்பெருமான் என்று இவனிடத்திலே பிரார்த்தித்து வரத்தையும் பெற்றுக்கொண்டாள். அதையே நிரூபிக்க சீதையாகவும் மேலே சேஷாச்சலபதியான ஸ்ரீனிவாசன் ஹிருதயவாசினியான அலர்மேல் மங்கையாகவும் அவதரித்து நம்மை ரட்சித்தார்கள். இது போராது என்று ஆண்டாளாகவும் அவதரித்து நம்மை காக்க வந்திருக்கிறாள். எம்பெருமான் திருவுள்ள கருத்தாலே ஆண்டாளாக பெரியாழ்வாரின் திருமகளாக கிடைக்கப்பெற்று அமுதமொழிகளாக தேனினும் இனிய தீன் தமிழிலே வேத விழுப்பொருள்களை பாசரங்களாக ஏற்றி எல்லோராலும் வாசித்தும் கேட்டும் இன்புறும் வண்ணமாகவும் நமக்கு அனுகிரகித்தாள். இதை கொண்டே நாம் வாழும் வகையை நமக்கு தெரிவுபடுத்தினாள். இதை இன்றையும் மார்கழியின் 30 நாட்களும் நாம் செவி மடுத்து பலன்களையும் பெறுகிறோம். இன்றளவும் இவளின் ஈரச் சொற்கள் நம்மை காக்கும் ரட்சையாக இருக்கின்றது. இப்படிப்பட்ட இவளை பிரபத்தியே என்று சரண் அடைந்த சுவாமி தேசிகன் ஸ்ரீ பூஸ்துதி என்னும் அற்புத ஸ்தோத்திரங்களையும் பூமி பிராட்டியின் மீது இவளின் தயையின் மீது பொறுமையின் மீது நாவினிக்க ஸ்தோத்திரங்களை ஏற்றி அருளினாள். இந்த பூமி பிராட்டியை தன்னை அண்டி வரும் பக்தர்களுக்கு அலமேலுவாக பூமி பிராட்டியாக ஆண்டாளாக வீற்றிருந்து இதோ நம்மை காக்க ரட்சிக்க வேண்டும் என்று இதோ பூர்ண கும்ப ஆர்த்தி. நாம் கண்டு கழித்து நம்முடைய பிரார்த்தனைகளை அவள் திருவடியிலே சமர்ப்பித்து நம்மை ரட்சிக்க வேண்டும் என்று இந்த முத்து பந்தலின் கீழே அவள் திருவடியிலே பிரார்த்திப்போம். अग्निमीले पुरोहितं यज्ञस्य देवमृत्वितं होतारं रत्नधातामं गायन्ति त्वा गायत्रिणोच्चन्तर्कमर्किणाः ब्रह्माणस्त्वाहदक्रतवुद्वंशमीव येमिरे यत्सानोत्सानमारुहद्भूर्यस्पृष्टकत्वम् तदिन्द्रो अर्थं चेदति यूथेन वृष्टिरेजति युक्ष्वा हि केशिना हरिवृषाणाकक्षप्रा अथा नयन्द्रतोमपागिरामपश्रुतिं चर ये हि स्तोमाङ्गभिस्वराभिगृह्णीह्यारूप ब्रह्म च नो वसोचतेन्द्र यज्ञं च वर्धय उत्थमिन्द्रायशंस्यं वर्धनं पुरुनिष्ठिते शक्रो यथा सुतेषु नोरारनः सख्येषु च तमिच्छा कित्वयीमहे तं रायेतं सुवीर्ये शशक्रपुतनः सकदिन्द्रो वसुतयामानः सुविवृतं सुनिरतमिन्द्रत्वादातमित्यशाः गवामपव्रजं रदकृणष्वराधो अद्रिवः
न हि त्वा रोदासी उभैर्घायमानमिन्वादः देशः सर्वतीरपः सङ्गा अस्मभ्यं धूनिः आश्रुत्कर्णश्रुतीह वर्णोदित्यदश्वमेन्द्रिताः इन्द्रस्तोमामिमं कृष्वा इदस्तिदन्तारम् विद्माहित्वा वृषन्तमं वादेशवनश्रुतं वृषन्तमः स होमः ऊतिं सहस्रसाता माम् आदोना इन्द्रकौशिकमन्दसा नः सुतं पीप नव्यमाय प्रसूतिरकृधीताहस्तसामृषं परित्वा गिर्वणो गिरा इमा भवन्तु विश्वताः वृद्धाय वनवृद्धायो दुष्टा भवन्तु दुष्टायः ॐ इषे त्वोर्जे त्वा वाजवस्थो वाजवस्थदेवो वस्सविता प्रार्पयतु श्रेष्ठतमाय कर्मणे ॐ त्वष्टेदम् इदं विश्वं भुवनं जजान बहोः कर्तारमिह इह यक्षि होतः होतरिति होतः अश्वो घृतेन त्मन्या न्यासमक्तः समक्त इति समक्तः उपदेवान् देवागुं ऋतुषः पाथः ऋतुष इत्युतुषः पाथ एतु एत्वित्येतु वनस्पतिर्देवलोकं प्रजानन् देवलोकमिति देवलोकं प्रजानन्नग्निना प्रजानन्निति प्रजानन् अग्निना हव्या स्वदितानि वक्षदिति वक्षत् प्रजापतेस्तवसा प्रजापतेरिति प्रजापतेः तपसा वावृधानः सद्यो जातो दधिषे यज्ञमग्ने अग्न इत्यग्ने स्वाहा घृतेन हविषा स्वाहा घृतेनेति स्वाहा घृतेन हविषा पुरोगा याहि पुरोगा इति पुरः गाः याहि साध्या हविरदन्तु देवा इति देवाः ॐ अग्न आयाहि वीतये गृणानो देव्यै नमः। ॐ श्रीपद्मावती 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 देव्यै